எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம வீடியோ போட்டு. என்னடா இந்த அக்கா வீடியோலாம் நல்லா போட்டுட்டு இருந்தாங்களே, திடீர்னு காணோம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நிறைய பேர் கண்டிப்பாக நினைப்பீங்க. ஏன்னா நம்மளோட கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய பேர் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க, போடுவோங்க எங்கெங்கே போகிறோம். என்னென்னா இந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு. அக்கா பையனும் நானும் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம். வீட்லேயே நான் இல்லை ஒரு வாரம். அப்புறம் இந்த வீடியோ போடுறது, அதனால தான் வீடியோ போடல. அப்புறம் இன்னொன்னா ஃபோனே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் வேலை. அதனால தான் நான் வந்துட்டு எடிட் பண்ண கூட முடியல. ஆக்சுவலாக வீடியோ இதுவே பார்த்திங்கன்னா பழைய வீடியோ தான். இப்போ புதுசாலாம் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா நேற்றுக்கு ராத்திரி தான் நாங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துருக்குறோம். இப்போ தான் செட்டில் ஆகிருக்கிறோம். அதனால் புதுசாலாம் எதுவுமே வீடியோ கிடையாது. இதுவே பழசு தான். அதனால் இதை கூட எடிட் பண்ணியிருக்கலாம் தான். பட் ஆனால் டைம் இல்லை, அதனால் விட்டுட்டேன். நானும் சரி அந்த வேலையெல்லாம் முடிட்டோம், அப்புறம் போய் நம்ம இடத்துல போய் சேர்ந்ததுக்கப்புறமா அப்புறம் ரெகுலராக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டாச்சு. ஸோ அதனால தாங்க வரல. ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வருங்க. ஏன்னா நான் இது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஓப்பன் பண்ண சேனலு. ஸோ அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் வீடியோ போடாமல் அப்படிலாம் நிறுத்திடவே மாட்டேன். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள், வீடியோ வரும். இந்த அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் தலை குளிச்சுட்டு தலை வந்து வெளியில் காய வச்சுட்டு இருந்தேன். நம்மளது வேறு என்னமோ 60 அடி கூந்தலாட்டத்தான் வெளியில் போய் காய வச்சேன். முக்கால்வாசி நான் வீட்டுக்குள்ளாரையே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது இல்லை, அதுக்கு பக்கத்துலேயே வந்து கையில் அப்படியே கோதி விட்டு இது பண்ணிவிட்டு கிளிப்பை போட்டு முடியெல்லாம் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து வெளியே போட்டுருவேன். அப்புறம் இன்றைக்கி என்னமோ அதிசயமாக தோணுச்சு, சரி வெய்ய கொஞ்சம் அடிச்சுதா, சரி வெயில் செத்த நேரம் காய வைக்கலான்னு அந்த மயிர்கோதி இருக்குதுல்ல, அது அப்படி தான் சொல்லுவோம், மைகோதியில் கோதி விட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் சரி காப்பி வைக்கிற நேரமாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு காப்பி கேட்டால் அவரே என்னமோ பிழுக்குனார். எனக்கெல்லாம் நீ காப்பி வேண்டானார். சரி நல்லதாக போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டு பாருங்கள், நேற்றுக்கு வந்துட்டு இந்த சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ வந்திருக்கும். நான் வந்துட்டு வாசல் க்ளீன் பண்ணுற மாதிரி, அதாவது களி விடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு ப்ராடக்டோட இது சொல்லி போட்டிருப்பேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்னொரு சேனலில் போட வேண்டியது. நான் மறந்த மாதிரி இதில் போட்டேன். சுத்தமாகவே எனக்கு ஞாபகமே இல்லை. அப்புறம் ராத்திரி ஒரு 10 மணி வாக்கில் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஐயோ நாம் என்ன இதை மாற்றி இதில் போட்டுட்டுமே, அது அந்த சேனலில் போடணும் அப்படின்னு. அது வந்து எங்களோட ஒர்க் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். அதாவது அந்த சேனலில் வந்து வீடியோ இருக்குமா, ஸோ அதில் போட வேண்டியதை நான் மாற்றி போட்டுட்டேன். சரி டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு போய் பார்த்தா மனசு வரலப்பா. 460 வியூ வந்திருந்ததா, சரி அதை அழிக்க மனசில். இன்னொன்று நம்ம என்ன போடக்கூடாது, வீடியோவே போட்டிருக்கிறோம், கடந்துட்டு போயிட்டு போதுப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதனால் அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்னொரு சேனலில் போட வேண்டியது தான். ஒருவேளை அது என்ன சேனல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேணால் கமெண்ட்டில் லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்குவீங்களா? சரி நானும் போய் படுக்கிறேங்க. ஏன்னா இந்த ஒரு வாரமாக சரியான தூக்கம் கூட கிடையாது. அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப டயர்டாகி போயிடுச்சா, அதனால் எனக்கும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. தூக்கம் வரதில்லை, அது வேறு விஷயம். இருந்தாலும் டயர்டுக்கு சித்த போய் படுத்தா தான். நான் அப்புறம் அண்ணன் வேறு பேசுவார், பொண்ணுக்கு இந்த போன நோண்டிக்கிட்டே கொந்துட்டு அப்புறம் கண்ணு வலிக்குது, இடுப்பு வலிக்குதுட்டு கொந்திருப்பேன் அப்படின்னு பேசுவார். சரி ஓகே, நான் போய் தூங்குறேன், நீங்களும் போய் தூங்குங்க, நாளைக்கு பார்க்கலாம்.